ஒன்றாவது அதிகாரத்துலேருந்து 10வது வரைக்கும் ஒரு ரீகேப் சரியா பார்க்கலாம். ஸோ 1வது அதிகாரத்தில் வந்து எபிரேயர் ஆசிரியர் வந்து யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. பவுல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது வந்து பழைய ஏற்பாட்டின் கிரேக்க வேதாகமத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுனால இது பவுலா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. சரியா? இப்போ எபிரேயர் வந்து யாருக்கு எழுதப்பட்டது? கலிலேயா இன்னும் அதை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிற சிதறி இருக்கிற யூதர்களுக்கு எழுதப்பட்டது. யூதர்கள் வந்து நம்ம இதை டிஃப்ரெண்ட் இதாக பார்க்குறாங்க. யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க, இது கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதுன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, இது யூத கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசியாமல் இருக்கிறவர்களுக்கும் எழுதப்பட்டது, விசுவாசத்துல டவுட்ல இருக்கிறவங்களுக்கும் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுல முதல் அதிகாரத்துல வந்து முதல் 3 வசனங்கள் வந்து சம்மரி ஆஃப் த ஹோல் புக், முழுவதையும் குறித்து ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத முதல் 3லேயே வந்து நம்ம 3 வசனங்கள்ல பார்த்துறோம். அதுக்கப்புறம் தேவதூதர்கள் ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா தேவதூதர்கள் வந்து மோசேக்கு கட்டளையை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் தேவனிடத்துல இருந்து. இப்ப தேவதூதர்கள் வந்து பெரியவர்களா கருதப்படுகிறார்கள் யூதர் மத்தியில. அதனால முதல் அதிகாரத்துல தேவதூதர்களை பார்க்கிலும் அவர் பெரியவர். அப்போ ஹோல் புக்குடைய தீம் வந்து சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், எவ்வளவு சுப்பீரியர், எவ்வளவு பெஸ்ட் அவர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரை வந்து நீங்க விட்டு விலகாதீங்க, விசுவாசியாதவங்க அவரை வந்து விசுவாசிக்கிறதுக்கு உள்ள வாங்க அப்படிங்கிற அழைப்பை தான் ஆசிரியர் கொடுக்குறாரு. 2வது அதிகாரத்துல பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாக வந்தார். அவர் மனிதனாக வந்தார் அப்படின்னு சொல்லும் போது இவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல, யூதர்களால தேவன் வந்து மனிதராய் வந்தார் அப்படிங்கிறத. அப்போ ஏன் வந்து அவர் மனிதராய் வந்தார், மனிதனாய் வந்ததுனால அவர் மீட்டு கொடுத்தது என்ன, அவர் ஒரு சிறு காலம்தான் வந்து மனிதனாய் இருந்தார், மறுபடியும் அவர் உயிர்த்தெழுந்து தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி தேவனாய் இருக்கிறார் அப்படின்னா பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலதுபார்சல் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு 3வது அதிகாரத்துல அவர் எங்க வர்றாரு அப்படின்னா மோசேயோட கம்பாரிசனுக்கு வந்து வருகிறாரு. அவர் அப்போஸ்தலர், அவர் பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டவர் அப்படின்னு. இப்போ மோசே வந்து எப்படிப்பட்டவராய் இருந்தார், மோசே தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், மோசே தான் இந்த ஆசாரியத்துவத்தெல்லாம் வந்து விளக்குனார். அதனால மோசே வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரியவர். அப்போ மோசையை காட்டிலும் இவர் வந்து பெரியவர் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து விளக்குகிறார். அப்ப மோசையை பத்தி விளக்கிட்டு வரும்போது அவர் தாவீதை குறித்து பேசுகிறார். ஏன்னா தாவீது வந்து ஒரு இடத்துல இளைப்பாறுதல் இன்னும் கிடைக்கப்பெறல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வரும்போது, அப்போ தாவீது வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் தாவீதின் குமாரன் தான் மேசியாவை வரப்போறார். அப்ப தாவீது இவர்களுக்கு பெரியவர் அப்படிங்கிறப்போ தாவீது சொன்ன வசனத்துல இளைப்பாறுதல் இன்னும் வரல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த அதிகாரத்துல அவர் சொல்றாரு, யோசுவா வந்து கானான் தேசத்தை தானே இளைப்பாறுதல்னு கொடுத்தாரு, அப்ப இது என்ன இளைப்பாறுதல், அப்ப இது ஆவிக்குரிய இளைப்பாறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அது இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப அவர் 5வது அதிகாரத்துல பிரதான ஆசாரியரை குறித்து வந்து சொல்கிறார், அவருடைய குவாலிட்டிஸ் என்ன. ஆரோன் ஆரோன் வந்து இவர்களுக்கு பெரியவர். அப்போ ஆரோன் வந்து தேவனுக்கு முன்பாக போய் வருஷந்தோறும் ஒரு தடவை போய் நின்று இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு நிற்கிறாரு, இவங்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசாரியத்துவமும் அந்த ஆரோன் அப்படிங்கிறவரும் பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் வந்து இவர்களுடைய பழைய ஏற்பாட வேதாகமத்துல இருந்தே ஒரு சில காரியங்களை எடுத்து சொல்லி எப்படி வந்து ஆரோனை காட்டிலும் இவர் பெரியவர், எப்படி இவர் பிரதான ஆசாரியரா வந்தார், ஒரு பிரதான ஆசிரியருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் உண்டு அதெல்லாம் வந்து அவர் வழக்கிட்டு வர்றார். அப்போ இவர் வந்து யூதா கோத்திரத்துல வந்திருக்கிறாரு, அப்புறம் எப்படி ஆசாரியரா இருக்க முடியும், அந்த விளக்கங்களை எல்லாம் வந்து 7வது அதிகாரத்துல கொடுக்குறாரு. இடையில 6வது அதிகாரத்துல வந்து அவர் எங்க வந்துறாரு அப்படின்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து வருகிறாரு. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படினா உங்களுக்கு அதை கூட விளக்குறது என்ன அப்படின்னு சொன்னா மூல உபதேசங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது, ஆனா அதுவே உங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிறப்ப மெல்கிசேதேக்கை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னா திரும்ப முதல்ல இருந்து சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மூல உபதேசங்களை எல்லாம் தூக்கி தூர வைங்க, ஏன்னா எல்லாம் இயேசு கிறிஸ்துவ தான் பாயிண்ட் பண்ணுது, அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சொல்லும்போது தேவனுடைய உடன்படிக்கை குறித்து பேசுகிறார் 6வது அதிகாரத்துல. தேவன் எப்படி உடன்படிக்கை பண்ணினார்னா ஒரு ஆணையினால அதை வந்து சிறப்படுத்தினார். அந்த ஆணை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சிறப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு விளக்கிட்டு மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு திரும்ப வர்றாரு. வந்து அதெல்லாம் வந்து சொல்றாரு. 8வது அதிகாரத்துல வந்து எதை குறித்து சொல்றாரு அப்படின்னா தேவனுடைய உடன்படிக்கை வந்து புது உடன்படிக்கைன்னு ஒன்று நான் ஏற்படுத்துவேன், பழைய உடன்படிக்கை வந்து நிலையற்றது அப்படிங்கிறத அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை வந்து அவங்க ரொம்ப பெரிதா எண்ணினாங்க யூதர்கள். அதுல ஒரு தீர்க்கதரிசி எரேமியா. அப்ப எரேமியா புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை எடுத்து கூறி புது உடன்படிக்கைங்கிறது புதுசா இப்ப வரல, பழைய உடன்படிக்கை நிலையில் அது இருந்தது, அப்ப எரேமியாவே அதை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பழைய உடன்படிக்கை குறித்து அவர் சொல்லுறார். அப்புறம் 9வது அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் வாசஸ்தலத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாசஸ்தலத்துல வந்து யார் யார் செல்ல முடியும், யார் யார் அதை வந்து அணுக முடியும், அப்போ அந்த பலிகள்
கொடுத்து அவர் சொல்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பலி எப்படிப்பட்டது? நீங்க அந்த லேவியராகமத்துல எத்தனையோ பலிகள் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வரீங்க. ஆனா அதை காட்டிலும் இவருடைய பலி ஒரே தரம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அது அவர் தன்னுடைய காரியத்தை, தேவன் திட்டம் பண்ணின காரியத்தை அவர் முடித்திருக்கிறார். அதனால இந்த ஒரு பலி பிரதானமான பலி. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இயேசு கிறிஸ்துவின் பலி பிரதானமானது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை பிரதானமானது. இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் பிரதானமானது. இயேசு கிறிஸ்து மேன்மையானவர். இதெல்லாம் தான் இவ்வளவு தூரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வசனம் ஆகையால் அப்படிங்கிறப்போ இது வரைக்கும் சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்க கேட்டுட்டீங்க. ஆகையால் சகோதரரே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே விசுவாசிகள், அந்த நிருபம் யாருக்கு வாசிக்கப்படுகிறதோ கேட்கிற எல்லாருமே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, இன்னைக்கு வரைக்கும் எருசலேம்ல இந்த தேவனுடைய ஆலயம் இருந்த இடம் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிற இடத்துல மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த மிதிக்கக்கூடாது, யூதர்கள் அந்த இடத்துல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குதான். அப்போ ஆசிரியருடைய காலத்திலையும் அந்த மாதிரி தானே இருந்திருப்பாங்க. அப்போ பிரதான ஆசாரியன் உள்ள செல்லுகிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன் வாசம் பண்ணின இடம். அதனால அங்க மனிதர்கள் செல்ல முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் சொல்லுவாங்கிற கட்டளையை வைத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல கால்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற யூதர்கள் இருக்கும்போது ஆசிரியர் காலத்திலையும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப அவர் எழுதுறாரு, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார், வாழ்ந்தார், அவர் பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் தேவனை குறித்தான எல்லா காரியங்களையும் அவர் விளக்கினார். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் விளக்கினார். தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அவர் விளக்கினார். ஆனா அப்பவும் கூட என்ன இருந்தது அப்படின்னா, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கதான் செஞ்சது. அந்த கேப் எப்போ போகுது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தில் தான் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு சமாதானம் உண்டாகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன் மேல அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மனிதர்களுடைய உலகத்தினுடைய பாவத்தை அவர் சுமக்கிறார். அப்படி அவர் சுமக்கும் போதுதான் திரை ரெண்டாய் கிழிகிறது அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் கிழிக்கப்படுகிறது. இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அந்த பாவத்தை சுமக்கிறது. தேவனுடைய கோபாக்கினையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் அவர். அப்போ அந்த நேரத்துலதான் நம்மளுக்கு ஒரு புதிய வழி பிறக்கிறது. அப்ப அந்த வழி எப்படிப்பட்டது? புதிதும் ஜீவனுமான மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஒண்ணு இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார் உங்கள் பாவங்களுக்காக. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஆசிரியர் காண்பிக்கிறார். அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் பலி அப்படிங்கிறது காளை, வெள்ளாட்டுக்கடா இதெல்லாம் பலியிடும் போது அது பாவத்தை சுமந்து கொண்டு அது மரித்து போயிடும், அவ்வளவுதான். ஆனா இது புதிதும் ஜீவனமான மார்க்கம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஜீவித்திருக்கிறார், பரலோகத்துல இன்றும் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆசிரியர் சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது. அப்ப மாம்சமாகிய திரையின் வழியாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இவர் மனுஷனாக வந்தவர், மேசியா என்கிறவர் மனுஷனாக வந்திருக்கிறார் அப்படின்னு. அப்ப அந்த எல்லா பாயிண்ட்டையும் அவர் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்றார். புதிதும் அப்படின்னு சொல்லும்போது புதிய உடன்படிக்கை, நீங்க இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்த நியாயப்பிரமாணம், உடன்படிக்கை இதெல்லாம் அழிந்து போனது, இல்ல தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது, அது முடிஞ்சிருச்சு, அது வேலிட் இல்லை, அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கம். அப்ப இந்த ஒரு வசனத்துல இப்ப 19 - 25 வசனங்களா நம்மளுக்கு ஒரு 6-7 வசனமா இருக்குது. ஆனா கிரேக்க வேதாகமத்துல இது ஒரே சென்டென்ஸா இருக்குதாமா. அப்ப இந்த ஒரே சென்டென்ஸ்ல அவர் சொல்ல வர்ற எல்லா காரியங்களும் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவே அந்த முதல் கொஞ்சம் வார்த்தைகளை அவர் சொல்லி முடிச்சிடுறாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அடுத்து நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அந்த மார்பலியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இப்ப தைரியம் அப்படிங்கிற வார்த்தை கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா எபிரேயர்ல 3வது அதிகாரம் 6வது வசனம் நம்ம பார்க்கிறோம், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மையை பாராட்டலையும் அப்படின்னு சொல்லி. அப்போ தைரியம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான அவர் மேல உள்ள ஒரு நம்பிக்கையை தான் குறிக்கிறது. இப்போ கான்ஃபிடென்ஸை குறிக்கிறது. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். அடுத்தது 4வது அதிகாரம் 16வது வசனம்.
நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையும் சேரக்கடவோம் அப்படின்னு சொல்லி. அதே போல 10வது அதிகாரம் 35வது வசனம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்ப நம்ம பார்த்தோம், அந்த தைரியம் எப்படி வருதுன்னா நம்பிக்கையினாலே வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல வைக்கிற நம்பிக்கையினாலே வருகிறது. அப்ப இந்த 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த மார்க்கத்தின் வழியாய், புதிதும் ஜீவனுமான மார்க்கம் அப்படின்னு சொல்லும்போது புதிய உடன்படிக்கையின் மூலமா இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தினால பாவத்தை வென்று ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அதன் வழியாய் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலதான் நம்மளுக்கு நம்பிக்கை அல்லது தைரியம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினார். சோ பிரதான ஆசாரியர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வரும்போது, இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு மேலானவர் இவர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இவர் இந்த இடத்துல வந்து த கிரேட் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே வந்து 3வது அதிகாரத்துல பார்த்தோம். மோசே வந்து அங்க பார்க்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அதற்கு மேலாக வந்து தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தார்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய ராஜ்யம் உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து வந்து ஆசிரியர் சொல்றாரு. அப்ப சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சபையின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் அப்படின்னு நம்ம எபேசியர்லயும் பார்க்கிறோம். அவர் தான் வந்து சரீரத்தின் தலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. எபேசியர் 1வது அதிகாரம் 21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யம் என்னும் சபை, இந்த உலகத்துல இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் என்னும் சபை. அப்ப தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்திய ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். இந்த 19லிருந்து 25 வரைக்கும் ஒரே சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சில வசனங்களா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 4 காரியங்களை வந்து ஆசிரியர் வலியுறுத்துகிறார். முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா சேரக்கடவும், அவரிடத்தில் சேரக்கடவும். அது வந்து 22வது வசனத்துல இருந்து இருக்கிறது. 23வதுல வந்து உறுதியாய் இருக்க கடவும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 25ல வந்து புத்தி சொல்ல கடவும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கடமைகள். இது வரைக்கும் அவர் எல்லா காரியம் எப்படி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது வந்து சேர கடவும், உறுதியா இருக்க கடவும், புத்தி சொல்ல கடவும். 3 காரியம். இந்த 3 காரியங்களை வைத்து அதுல என்னென்ன நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சேரக்கடவும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சேரணுமா, பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அந்த நிச்சயம் எதுல இருந்து வருது அப்படின்னா விசுவாசத்தின் பூரண நிச்சயம். அப்ப விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பூரண நிச்சயம் உடையதா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஆசிரியர் வந்து எழுதும்போது இது இப்போ நம்ம வாசிக்கிறோம், இது நம்மளுக்கும் உரியதுதான். அப்போ கர்த்தர் வந்து இதன் மூலமா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னா, எப்பவுமே இந்த உலகத்துல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது 2 காரியம் தான் நடக்குது. சுவிசேஷம் வந்து எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, எல்லாரும் செவிகள் மூலமா கேட்கறாங்க. ஒரு சிலர் வந்து அதை அக்செப்ட் பண்றாங்க, அக்செப்ட் பண்ணியும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கல. நம்ம அந்த விதைக்கிறவன் உவமையில நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு விதை ஒவ்வொரு இடத்துல விழுது. அந்த உவமையை நம்ம ஃபுல்லா வாசிக்கும் போது பார்க்கலாம், ஒரு சிலர் வசனத்தை ஏற்றுக்கொண்டு கேட்டு ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வந்து கேட்டு ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிறது இல்லை, மற்ற நிலத்துல விதைக்கப்பட்டவர்களும் கூட அந்த விதையும் கூட அது உள்ள போகுது. ஆனா ஒரு சில காரியங்கள்னால அது அழிந்து போகுது. அப்போ 2 காரியம் தான் நடக்குது. ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்க்கை முழுவதுமா ஒப்பு கொடுத்து அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல வந்து வளர்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வசனத்தை கேட்கறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனாலும் திரும்ப விழுந்து போயிடுறாங்க. அப்ப அது எதை குறிக்கிறதுனா இன்னும் அவங்க விசுவாசத்துக்குள்ள வரல அப்படிங்கறது குறிக்குது. அததான் நம்ம இந்த புக்ல வந்து ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். விசுவாசத்தை வந்து நம்ம ப்ராசஸ் பண்றவங்களா இருக்கக்கூடாது, ஜஸ்ட் அறிக்கை பண்றவங்களா இருக்கக்கூடாது, விசுவாசத்தின்படி வாழுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப அது கிரியையில வெளிப்பட வேண்டும். அப்ப விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நம்ம வந்து சேரக்கடவும்.
அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்துக்கும் அவர் கண்டிஷன் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். அடுத்து சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்புறம் உண்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெளிக்கப்பட்ட இரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பழைய ஏற்பாட்டுல ரத்தம் தெளிக்கிறாங்க, காளையின் ரத்தத்தை. இங்கேயும் ரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அது என்ன செய்கிறது அப்படின்னா, துர்மனசாட்சி நீங்குகிறது. துர்மனசாட்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே இதே புத்தகத்துல மனசாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆசாரியர்கள் பலி செலுத்தும் போது ஒவ்வொருத்தரோட பலி செலுத்திட்டு வந்தா கூட அவங்களோட மனசாட்சி அவங்கள இன்னும் பாவிகள் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில வைத்திருக்கிறது. அப்ப துர்மனசாட்சி நீங்குகிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, நம்ம உடனே அதை எப்படி நினைச்சுக்குவோம்னா தப்பான எண்ணங்கள் நினைக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்குவோம். ஆனா இந்த இடத்துல துர்மனசாட்சிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா கில்ட். நம்ம ஏற்கனவே நேற்று கிளியரா என்ன அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த கில்ட் என்ன கில்ட்னா, நான் பாவி, அதனால எனக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்துருமோ, தேவன் என்னை நரகத்துக்கு தள்ளிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது அப்படின்னா, இன்னும் நான் பழைய உடன்படிக்கையில தான் இருக்கிறேன். ஏன்னா புதிய உடன்படிக்கையில வரும்போது தேவன் உங்களுடைய பாவங்களை நான் நினைப்பதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பலி ஒரே தரம் செலுத்தப்பட்டது. அது எல்லாவற்றையும் எல்லாருடைய பாவங்களையும் நீக்கிச்சு அப்படின்னு பாக்குறோம். பழைய ஏற்பாட்டுல பாவங்களை மூடிச்சு, மறைத்திருந்தது, இங்கிடப்பட்டாச்சு இயேசு கிறிஸ்துவின் பலியினால, அவருடைய இரத்தத்தினால. அப்ப அவருடைய இரத்தத்தினாலே நம்ம தைரியம் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த குற்ற உணர்ச்சி என்னிடத்துல எடுக்கப்பட்டு போயிடுச்சு. நான் அவருடைய பிள்ளை, ஆனா இன்னும் நான் பாவம் செய்யறேனே, அப்ப அவரிடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்பேன், அவர் என்னை திருத்துவார், எனக்குள்ள அவர் பரிசுத்தத்தை கொண்டு வருவாங்க ஒரு அன்பு நிமித்தம், ஒரு தைரியத்தின் நிமித்தம், நம்பிக்கை நிமித்தம் அவரிடத்துல செல்ல வேண்டும். மாறாக அந்த ஆசாரியர்கள் போல இன்னும் எனக்கு பாவம் இருக்கிறது, இன்னும் எனக்கு ஒரு தண்டனை தேவனிடத்துல இருந்து வந்துருமோ அப்படிங்கிறதுல போனோம்னா நம்ம இன்னும் புது உடன்படிக்கைக்குள்ள வரல. அப்ப அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்கள். அதை நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதும் அப்படின்னு சொல்லி. அப்ப சரீர சுத்திகரிப்பை எது உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, பழைய உடன்படிக்கையின் காலத்துல அந்த காளையின் ரத்தம். அப்போ காளை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் அவர்களை சுத்திகரித்தது. நம்மளை இயேசு கிறிஸ்து என்ன ரத்தம் பாவ மன்னிப்பை கொடுத்தது, சுத்திகரிப்பையும் கொடுத்தது, பாவ மன்னிப்பையும் நமக்கு கொடுத்தது. அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குதுன்னா, இந்த உலகத்துல இருந்து நம்ம பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம், அதுதான் சுத்திகரிப்பு. பரிசுத்தம் அப்படிங்கிறது முதல்ல அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உலகத்திலிருந்து தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வேதத்துல பவுலுடைய நிருபத்திலையும் சரி, பேதுருவினுடைய நிருபத்திலையும் சரி, அவங்க சபையினருக்கு எழுதும் போது பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப நம்மளும் இப்ப பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் எல்லாருமே, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள். நம்ம ஏன் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால அல்ல, தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமானவர்கள். அப்ப எப்படி சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினால நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையானவர்னு பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவினால நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்புறம் உண்மை உள்ள இருதயத்தோடும். பழைய உடன்படிக்கையில நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய இருதயம் கல்லான இருதயம், அப்புறம் அது திருக்குள்ள இருதயம், அது கந்தையும் அழுக்குமான இருதயம். ஆனா இங்க உண்மை உள்ள இருதயம் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுக்கு முன்பாக நம்ம அநேக நேரத்துல உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம், ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அதனால அது உண்மை உள்ள இருதயம். நம்ம உண்மை உள்ளவர்களாய் செயல்படுகிறதுனால அல்ல, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால நம்மளுடைய இருதயம் உண்மை உள்ள இருதயத்தோடு இருக்கணும். அப்போ 3 காரியங்கள். துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, விசுவாசம். நம்ம இந்த கொரிந்தியர்ல பாக்குறோம், 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துலயும் ஆசிரியர் அந்த 3 காரியங்களை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல அந்த விசுவாசம் பூரண நிச்சயமா இருக்க வேண்டும், அது உண்மை உள்ளதா இருக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற யூதர்கள், இதை வாசிக்கிற யூதர்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க.
ஒரு சிலர் தான் உண்மையா இருக்கிறாங்க. அதனால அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இருதயம் உண்மையுள்ள இருதயம். அந்த விசுவாசம் எப்படி பூரண நிச்சயமா இருக்கும்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் அது பூரண நிச்சயமா இருக்கிறது. அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள் பார்த்தோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். அப்ப முதல்ல விசுவாசம் பார்த்தோம், ரெண்டாவது நம்பிக்கையை குறித்து அவர் சொல்றார். என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்பது நம்பிக்கை. நம்ம மறுரூபம் அடைவோம், தேவனோடு வாசம் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இன்றைக்கு தேவன் என்னோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருடைய 2ஆம் வருகைக்கு பின்பதாக நான் அவரோடு போய் அவரோடு வாசம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். இந்த யூதர்கள் அப்படி இல்லை, அவங்க உறுதியா இருக்க முடியல. அவங்களுக்கு அநேகர் அவங்கள குழப்புறாங்க, அவங்களுடைய மைண்ட் குழம்புது. அதனால அவர் சொல்றாரு, நீங்க அறிக்கையிடுகிறதில், அப்ப நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும்ங்கிறது முக்கியம். அந்த அறிக்கையிடுகிறது அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்தான காரியங்களை நம்ம அறிக்கையிடுகிறது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அப்புறம் மரணத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தார். இதை தான் நம்ம அறிக்கையிடணும். எனக்கு சுகம் கிடைத்தது, இல்லை எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார், இதெல்லாம் நம்ம சொல்லலாம், இதெல்லாம் சாட்சின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை நம்ம எப்போ இருப்போம் அப்படின்னு சொன்னா அவருக்குரிய கிரியையை, அவர் தேவனுக்கென்று செய்த கிரியையை நம்ம சொல்லுகிறவர்களாய் இருக்கும்போதுதான் நம்ம சாட்சியானவர்களாய் நம்ம இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்தான அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கிடவும். எப்போ அறிக்கையிட முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம அசைவில்லாமல் இருக்கும்போதுதான். அப்ப அசைவில்லாமல் உறுதியா இருக்க கிடவும் அப்படின்னு சொல்லும்போது 2 சைடு ஆசிரியர் இங்க காமிக்கிறாரு. எப்படினாலும் நம்ம அசைகிற மனிதர்கள் தான். அப்போ காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இயேசு கிறிஸ்து தான் நம்மை உறுதியா இருக்க செய்கிறவர். அப்ப நம்ம சைட்லயும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது, ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு மனிதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நம்மளும் நம்ம சைட்ல அசைவில்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறத அவர் சொல்றார். அப்ப அவரு தான் எல்லாமே. புதிய உடன்படிக்கையில நம்ம பார்க்கும்போது அவர் தான் நம்மளை திருப்புகிறார், பாவத்திலிருந்து நம்மளை திருப்புகிறார், பாவத்தை அவர் மன்னிக்கிறார், எனக்குள்ள பரிசுத்தாவியை கொடுக்கிறார், எனக்குள்ளாக கிரியை செய்கிறார். இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல இருக்க முடியாதுங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த சைடு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத. அப்போ உறுதியா இருக்கிறதுங்கிறது அவருக்குள்ள இருந்தாதான் உறுதியா இருக்க முடியும். அவர் தான் நம்மளை பிடித்து வைத்திருக்கிறார், அதனால அவர் தான் நம்மை உறுதியாய் இருக்க வைக்க முடியும். அப்ப அசைவில்லாமல் இருக்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் அவர் அவருடைய காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. ஏன்னா தேவன் தான் இந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். நீங்க தனியா நான் உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க கிரியைகள் மேலதான் நீங்க விசுவாசத்தை வைப்பீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பேக் எங்க போறாங்க அப்படின்னா யூதர்களுடைய ரிச்சுவல்ஸ், நிறைய முறைமைகள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு அவங்க திரும்ப போறதுக்கு தான் அவங்க பிரயாசப்படுறாங்க. விருத்த சேதனம் பண்ணணும், பண்டிகை கொண்டாடணும், ஓய்வு நாள் இதை பண்ணணும், மாதப்பிறப்புகள் இதை பண்ணணும். நீங்க இதெல்லாம் பண்ணல, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நீங்க இதெல்லாம் பண்ணணுங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு குழப்பம் வருகிறது. அப்ப ஆசிரியர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உறுதியாய் தான் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு நீங்க உறுதியா இருக்கணும். ஆனாலும் நீங்க எதை நம்பி உறுதியா இருக்கணும்னு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர். என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதுதான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், அதனால நீங்க உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி விடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ 3வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா புத்தி சொல்ல வேண்டும். அந்த புத்தி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க சில காரியங்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னா அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்பட வேண்டும். அப்ப சபை கூடி விடுதலை விட்டுவிடக்கூடாது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்பட வேண்டும், அதனால ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். அப்படிங்கிறப்போ சபைக்குள்ள பிறனுக்கானவைகளை நோக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாருல. அப்ப சபைக்குள்ள நீங்க வரும்போது நீங்க எல்லாம் சகோதரர்களா இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப நீங்க ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசத்துல ஒருவர் குறைவா இருக்கும்போது, ஒருவர் பலவீனமா இருக்கும்போது அவர்களை நீங்க தேற்றுவதற்கு நீங்க கவனிக்க வேண்டும். சரி, நம்ம தான் அப்படிங்கிறது இல்லாம அடுத்தவங்களை தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல வளர செய்கிறவர்களா இருக்கணும். அப்போ அவர் சொல்ல ஃபர்ஸ்ட் அதனால தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம முதல்ல உறுதியா இருக்க வேண்டும், அப்புறம் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். ஏன் ஒருவரை ஒருவர் கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா
அவங்க வந்து அடுத்து என்னதுல கனிகளாய் வெளிப்படுத்த போறாங்கன்னா அன்பிலையும் நற்கிரியைகளையும். அப்போ மூன்றாவது பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விசுவாசம் பார்த்தோம், ரெண்டாவது வந்து நம்பிக்கை பார்த்தோம், மூன்றாவது வந்து அன்பு. அப்ப சபை கூடி வருதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, சபை கூடி வருதல் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துல எப்படி சிதறி போய் குழப்பங்களுக்குள்ள போகும்போது அப்படியே பிரிந்து போயிடுறாங்க, சபைகளுக்கு வருகிறது இல்ல. சபை அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிற சபை மாதிரி கிடையாது. அங்க வந்து எல்லாம் எல்லாம் சேர்ந்து வந்து இருந்து தேவனுடைய வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணி, பழைய ஏற்பாட்டு காரியங்களை வியாக்கியானம் பண்ணி, அதுல இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறாருங்கிறதெல்லாம் வியாக்கியானம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த காலம். அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க பிரிந்து போனீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 6வது அதிகாரத்துல நம்ம பார்த்தது போல, நீங்க எல்லாம் ருசித்தும் நீங்க திரும்பி வரல அப்படின்னா உங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்றது போல இந்த இடத்துல அவர் வந்து சொல்றாரு, நீங்க சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா அவங்களும் அடுத்து வந்து மற்றவர்களுக்கு அன்பை காண்பிக்க வேண்டும், நற்கிரியைகளை அவங்களும் செய்ய வேண்டும். நற்கிரியைகள் அப்படிங்கிற போது இந்த இடத்துல எது குறிக்குது அப்படின்னு சொன்னா, நன்மையான காரியங்களை செய்வதை வந்து குறிக்கல, இயேசு கிறிஸ்துவை பத்தி பிறருக்கு அறிவித்து இந்த அன்புக்குள்ள அவர்களை கொண்டு வருவதற்கு. அப்போ அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி அப்படின்னு சொல்லும்போது, ஒருவர் ஒருவர் வந்து எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையில இருக்க வேண்டும், மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்படியே வளர்க்க வேண்டும். அதுதான் வந்து அவர் சொல்றார். அப்புறம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் அப்படின்னு சொல்லும்போது, விசுவாசத்தை விட்டு வெளியில போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்போ ஆசிரியர் வந்து ஒரு நிருபத்தை எழுதி அவர்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்றது போல உள்ள இருக்கிறவங்க நீங்களும் அதை செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்ப நம்மளும் வந்து இப்ப சபைகளுக்கு செல்லுறோம், பாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க கத்தருக்குள்ள எல்லாம் இது பண்ணாலும், நம்மளும் ஒருவரை ஒருவர் வந்து பேசும்போதும் சரி, கிறிஸ்துவின் வார்த்தைகளை பேசி ஊக்கப்படுத்தணும். அப்ப அவங்களும் வந்து மற்றவர்களிடம் பேசும்போது நம்மை குறித்து அல்ல, கிறிஸ்துவின் வசனத்தை குறித்து பிறருக்கு சாட்சி சொல்ல வேண்டும், கிறிஸ்துவை குறித்து வந்து சாட்சி சொல்ல வேண்டும். இப்ப நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து 63 67 இந்த மாதிரி டைம்ல வந்து எழுதப்படுகிற, 50கள் அந்த மாதிரி டைம்ல எழுதப்படுகிறது. அப்ப 70வது ஏடியில தான் வந்து எருசலேம் முற்றிலுமாய் அழிக்கப்படுது. அப்ப ஏற்கனவே இந்த வருடங்கள்ல என்றைக்கு வந்து 12 கோத்திரங்களும் சிதறடிக்கப்படுகிறதோ, நம்ம அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல பார்க்குறோம், எல்லாருமே சிதறி அப்போஸ்தலர்கள்லாம் வந்து வெளியில போகிறத நம்ம பார்க்கிறோம் மற்ற இடங்களுக்கு. அப்ப இருந்தே அவங்களுக்கு உபத்திரவம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அது எப்போ வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் இந்த பெரிய ஒரு எருசலேமே அழிய போகிற ஒரு காலம் வந்து 70வது ஏடியில. அதுதான் அவர் வந்து சொல்றாரு, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, உங்களோட உபத்திரவம் கூட கூட இந்த எருசலேமுக்கு அழிவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அழிவு வரப்போகிறது அப்படிங்கிறது தெரியுது. அப்ப நாளானது சமீபித்து வருகிற எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய இந்த காலத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம அவங்களுடைய காலத்துல இருந்தே கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம பார்க்காத காரியங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும்போது நம்ம மற்றவர்களுக்கு எப்படி புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக தான் நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்குரியதுல 19லேருந்து 25 இது வரைக்கும் ஓகே தானே? ம், சரி. நான் சில காரியங்கள் வந்து சொல்றேன். இப்போ நம்ம பார்த்த இதுல இருந்து பாயிண்ட்ஸ் சரியா? ஸோ 4 ஆசீர்வாதங்கள். முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லுகிற வழி. முதல்ல வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லுகிற வழி. அதுக்கப்புறம் வந்து தைரியம். 2வது ஆசீர்வாதம் வந்து என்ன அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. 3வது வந்து ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த மார்க்கம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்ல, இது வந்து புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இது வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம். 4வது வந்து என்ன அப்படின்னா, மகா ஆசாரியர். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து வந்து மகா ஆசாரியரா இருக்கிறார், அது வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம். அப்போ இந்த புதிய வழிபாட்டு முறை இல்ல புதிய ஆராதனை முறை இல்லைன்னா இந்த புதிய உடன்படிக்கையில
ஆசிரியர் இந்த பகுதியில் 19லேருந்து 25ல் நமக்கு கொடுக்குற 4 ஆசீர்வாதங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு மாம்சமாகிய திரையின் வழி, 2வது வந்து தைரியம் உண்டாயிருக்கிறது, 3வது வந்து புதிதும் ஜீவனமான மார்க்கம், 4வது வந்து மகா ஆசாரியர் வந்து நம்மளுக்கு இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு உண்மையான புதிதான ஒரு விசுவாசி, கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒரு விசுவாசிக்குரிய அடையாளங்கள், 4 முக்கியமான அடையாளங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையுள்ள இருதயம். முதல்ல வந்து ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்மையுள்ள இருதயம், அப்புறம் விசுவாசத்தின் பூரண நிச்சயம். நம்ம ஒரு உண்மையா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுடைய ஒரு அடையாளம். அப்ப நம்ம ஏற்கனவே உண்மையான இருதயம் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அந்த இருதயம் உண்மையான இருதயம். 2வது வந்து விசுவாசத்தின் பூரண நிச்சயம், டவுட் இருக்கக்கூடாது. இப்ப விசுவாசத்தின் பூரண நிச்சயம். 3வது வந்து துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். 4வது வந்து என்ன அப்படின்னா சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். திருவசனத்தால நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி கொள்கிறோம், அதுதான். அப்போ இந்த 4ம் வந்து நம்மளுக்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான இருதயம், விசுவாசத்தின் பூரண நிச்சயம், துர்மன சாட்சி நீங்கின இருதயம், அதுக்கப்புறம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்ட 4 டியூட்டி, விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு 4 டியூட்டி வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவரிடத்துல சேர வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அவரிடத்துல வந்து சேர வேண்டும். 2வது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல உறுதியா இருக்க வேண்டும், அதை நம்ம பார்த்தோம். 3வது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும், அன்பையும் நற்கிரியையும் ஏவும்படியாய் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். 4வது வந்து என்ன அப்படின்னா, சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது, புத்தி சொல்வதற்கு. சபை கூடி வருதலை எதுக்கு விட்டு விடக்கூடாதுன்னா புத்தி சொல்வதற்கு. இந்த 4 காரியங்கள். அப்ப முதலாவது வந்து தேவனிடத்துல சேர வேண்டும், அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தோட. 2வது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க வேண்டும். 3வது வந்து என்னன்னா, ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும், அன்பும் நற்கிரியையும் ஏவும்படி. அப்புறம் 4வது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது, புத்தி சொல்லுவதற்கு. சரியா? சரி, இப்போ வந்து தேவனுடைய ரத்தம் வந்து கொஞ்சம் வசனங்கள் வந்து வைத்திருக்கிறேன், அதை பார்த்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் செய்கிற காரியங்கள். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம், நன்மையானவைகளை பேசப்படுகிற ரத்தம். அப்போ பேசுகிற ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது அப்படின்னு சொல்லும்போது, அது எதை பேசுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் கிரியையை குறிக்கிறது. தேவனுக்கு ஏற்ற கிரியை அவருடைய போஜனமா இருக்கிறதுன்னு சொல்றோம்ல, அதை தான் அவருடைய ரத்தம் வந்து பேசுகிறது. அதை நம்ம அடுத்த அதிகாரங்கள் படிக்கும்போது அதுக்கு வருவோம். அப்போ நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அடுத்து வந்து அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. இப்ப ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, இது வந்து 2வது. அப்புறம் யாத்ராகமம் 30:10. வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் ரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது வந்து யாத்ராகமம் 30:10 வருஷத்தில் ஒரு முறை அப்படின்னு சொல்லும்போது அது பாவத்தை மறைக்கிறதுன்னு பார்த்தோம்ல. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் வந்து பாவத்தை நீக்குகிறது, பாவ நிவர்த்தி செய்கிறது. இப்போ பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தம். அதுக்கப்புறம் வந்து எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு வந்து கிடைக்கிறது. அப்ப மீட்பு வந்து அவருடைய இரத்தத்தினாலே கிடைக்கிறது. எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ தேவனுடைய கிருபாசனத்தை அண்டை நெருங்குவதற்கு அவருடைய இரத்தம் உதவுகிறது. அதுக்கப்புறம் 1 யோவான் 1:7. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்குகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. அப்புறம் கொலோசையர் 1வது அதிகாரம் 20வது வசனம்.
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாகிக் கொள்வதற்கு அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ பூமிக்கும் பூலோகத்திற்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் இடையிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இரத்தம். கொலோசியர் 1:20 பார்க்கிறோம். அப்புறம் எபிரேயர் 9:22 அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாவ மன்னிப்பு 9:22. இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்திலே சிந்தப்படுகிற ரத்தம் மன்னிப்பு உண்டாகாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் ரோமர் 5:9. நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 8:14. இல்ல 8:14 பார்த்து சொல்றேன். அது 8:14 இல்ல. அதுக்கப்புறம் எபிரேயர் 13:12. இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படிக்கு நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்ப அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறோம். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:2. இல்ல 12:11. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 12:11. அப்ப அதுல ஜெயம் கொள்ளுகிற ஒரு ரத்தத்தினால நம்ம ஜெயம் கொள்ளுகிறோம். அதுக்கப்புறம் எபிரேயர் 10:19. அது அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம செல்லுகிறதற்கு தைரியம் கொள்ளுகிறோம். அதுக்கப்புறம் லூக்கா 22:20. லூக்கா 22:20. என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அவருடைய இரத்தத்தினாலே நம்ம முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் புதிய உடன்படிக்கைக்குள்ள. அதுக்கப்புறம் யோவான் 6:55. என் மாம்சம் மெய்யான போஜன பானமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அப்ப அவருடைய இரத்தத்தினால நம்மளுடைய ஆத்மா தாகம் தீர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் 6:53. அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது நமக்கு ஜீவன் உண்டு. அதுக்கப்புறம் எபிரேயர் 6:28. இல்ல சாரி, யாத்ராகமம் 12:13. யாத்ராகமம் 12:13. கழுதையின் தலையீற்றினாலும் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, அதன் கழுத்தை முறித்து போடு. 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். அப்போ இந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு ஒரு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இரத்தம் பாதுகாப்பை கொடுக்கிறது. சரியா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அப்புறம் எபிரேயர் 13:2. இல்ல தப்பா எழுதியிருக்கேன். 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லும்போது உயிர்த்தெழ பண்ணுகிற ரத்தம். அப்ப அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லும்போது நம்மையும் கூட மறுபடியும் உயிர்த்தெழ வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு ரத்தம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். சரியா? சரி, இவ்வளவுதான். இப்போ அந்த விசுவாசத்தை பத்தி பார்க்கும்போது ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க,
எப்படின்னா விசுவாசம் அப்படிங்கிறது வந்து 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் எப்படி துவங்குகிறது அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தருக்கு ஒரு தேடல் இருக்கும்போது தான், ஒரு தேவை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கும் போது தான் அந்த விசுவாசத்தை வந்து துவக்குகிறார் தேவன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அகெயின்ஸ்டா வந்து லெட்டர்ஸ் எடுத்துட்டு அவர் தமஸ்குவுக்கு வந்து போகிறார். அப்படி போற வழியில வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒளி அவர் மேல படும்போது அவர் கேட்குற முதல் கேள்வி வந்து நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்து யார், இல்லை தேவன் யார் அப்படிங்கிற தேடல் இல்லை. தான் என்ன எவ்வளோ கற்றுக்கொண்டு இருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், ஆனாலும் அதுல சரியில்லை, ஒரு நிறைவில்லை அப்படிங்கறது வந்து அந்த இடத்துல காண்பிக்கிறதா வந்து சொல்றாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு தேடல் உண்டு, எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல வந்து சின்ன விசுவாசம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மேலன்னு சொல்லல, காரியங்கள்ல. இப்போ நம்ம வந்து ஒரு தண்ணி பிடிச்சு நம்ம குடிக்கிறோம், ஒரு ஃபில்டர்ல தண்ணி பிடிச்சு குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு சின்ன ஒரு ஃபெய்த் தான் காமிக்குது. உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம், எப்படி அது பியூரிஃபை பண்ணுது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து அது நல்லா பியூரிஃபை பண்ணி தான் தருது அப்படின்னு நினைச்சு நம்ம குடிக்கிறோம். அப்படி எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல மனிதர்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு குருட்டான ஒரு நம்பிக்கை காரியங்கள் மேல இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நம்ம வந்து தேட ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு சமாதானம் வேணும் தேடுறோம். நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வந்து க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய குடும்பம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம். இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு தேடல் இருக்குது. அதே போல தேவன் யார் என்கிறத வந்து எவ்வளவுதான் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போதும் கூட ஒரு சிலர் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே போறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி வந்து இதுக்குள்ள கிடைக்கிறது இல்ல. அவங்க உலகத்தை நோக்கி வந்து திரும்ப போயிடுறாங்க. அப்போ தேடல் ஒண்ணு வரும்போது, ஒரு மனுஷனுக்கு வந்து தேவன் யார் அப்படிங்கிற ஒரு தேடல் வரும்போது அவனுக்கு இந்த சுவிசேஷம் கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் வந்து அவனோட கரத்துல வந்து இருக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு தேவன் வந்து எல்லாருக்கும் ஒரு வில் வந்து கொடுத்துருக்கிறாரு. நமக்கு ஒரு சித்தம், நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அந்த 2 காரியங்கள்ல ஒண்ணு அவங்க எதர் விசுவாசிக்கிறாங்க, இல்ல அவிசுவாசியா அவங்க விழுந்து போயிறாங்க. அப்போ முதல்ல வந்து ஃபெய்த்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தேடல். அந்த தேடலுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ். 2வது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காஸ்பலை நம்ம வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எவிடன்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. சாட்சிகள், இது இயேசு கிறிஸ்துங்கிறவர் வந்து உண்மைதானா அப்படின்னு. இப்ப நம்மளும் கூட வந்து வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத தான் நம்ம வந்து தேடி புரிந்து கொள்கிறோம். நம்ம ஏன் தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரிந்து கொள்றோம்னா, நம்ம அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறோம். அப்போ அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அவரை பற்றிக்கொள்ள முடியும். இதுதான் ஒரு மனிதனுடைய நேச்சர். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பழகுறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழக மாட்டோம். அவங்ககிட்ட பழக ஆரம்பிக்கும் போது நம்ம அங்கங்க வந்து நம்மளுடைய மனதே நம்ம வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும், அவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்தான காரியங்களை, தேவனை குறித்தான காரியங்களை வந்து நம்ம தேடுவோம். அப்ப பெஸ்ட் எவிடன்ஸ் தேவனை குறித்து நம்மளுக்கு பெஸ்டா சாட்சி சொல்றது யாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை வந்து நமக்கு நினைப்பூட்டுகிறது தான் அவருடைய வேலை. அப்ப அதுல இருந்து நம்ம வந்து எதை பெற்றுக்கொள்கிறோம்னா, தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எதில் பிரியப்படுகிறவர், தேவனை பிரியப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதுதான் வந்து 2வது ஃபெய்த்துடைய செகண்ட் காரியம். அதாவது நம்ம ஒரு ப்ராசஸ்ல இறங்குறோம். சரி, இவரை நம்ம பிலீவ் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம வந்து அவருக்கு பிரியமா இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்ணணுங்கிறத அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்து தேர்ட் வந்து கமிட்மெண்ட், முழுவதுமாய் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த செகண்ட் ஸ்டெப் வரைக்கும் வராங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னு கலெக்ட் பண்றாங்க, தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இது பண்றாங்க. ஆனா தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்து அவங்க வரதில்லை. அதுக்கு ஒரு சில வசனங்கள் வந்து பார்க்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 42வது வசனம். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேய நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அப்போ விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது எதை காண்பிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அவங்க அறிந்து கொண்டாங்க. அவர் செய்யற காரியங்கள்லாம் வந்து அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பரிசேய நிமித்தமாக அதை அறிக்கை பண்ணாது இருக்கிறார்கள். அப்போ அது வந்து விசுவாசம் இல்லை, கமிட்மெண்ட். ஃபுல்லா வந்து தங்களை கொடுக்கிறது தான் வந்து விசுவாசம். அதே போல யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனம்.
பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அப்போ அங்கேயும் பார்க்கிறோம், விசுவாசம் வைத்தார்கள், ஆனால் இயேசு அவர்களை நம்பி இணங்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இன்னும் விசுவாசத்துல தாங்களை கமிட் பண்ணல. ஏற்றுக்கொள்கிறாங்க வசனத்தை, ஆனா செயல்படுத்தல. அதே போல யோவான் 6வது அதிகாரம் 14-15 வசனத்துல வந்து நம்ம பார்க்கும்போது, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவனால் தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையில் ஏறினார். ஸோ இப்படி ஒரு யூதர்கள் குரூப் வந்து இருக்கிறாங்க. அவர் தீர்க்கதரிசி, அவர் எப்படியாவது ராஜா ஆக்கிடலாங்கிறப்போ மேசியா வந்து அவர்களுக்கு ராஜாவாக தானே வரணும், அதனால ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதே அதிகாரம் 66ல நம்ம பார்க்கிறோம், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப சீஷர்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சுவிசேஷத்தை கேட்டாங்க, தேவனுடைய காரியங்களை வந்து கேட்டாங்க, மனம் திரும்பணுங்கிறதெல்லாம் கேட்டாங்க, அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்தாங்க, ஆனா பின்வாங்கி போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க விசுவாசித்தார்கள், ஆனா அது வந்து ஒரு உண்மையான ஒரு விசுவாசமாய், கிரியை செய்கிற விசுவாசமாய் வந்து இல்லை. அதே போல கொலோசையர் 1:21. முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சுத்தமுள்ளவர்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்ப இதுல வந்து நம்ம பார்க்கிறோம், அவர் வந்து நம்மை ஒப்புரவாக்கினார், அவர் தான் நம்மளை குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விசுவாசத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் போது அவர் கிரியை செய்ய முடியும். அர்ப்பணிக்காம வந்து அவர் வந்து கிரியை செய்ய முடியாது. அப்போ பின்வாங்கி போனவர்களாய் விழுந்து போயிடுவாங்க. அப்போ இந்த 2 காரியங்கள் தான். காஸ்பல் வந்து எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது தான், உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லப்பட்டு வருகிறது, யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து எப்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோம்? இப்ப நம்மளுமே வந்து எல்லாருமே சபைக்குள்ள இருக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம் சொல்றோம், ஆனா ஒப்பு கொடுக்குறோமா நம்மளுடைய வாழ்க்கையை? அதுதான் வந்து பார்க்கணும் இன்னைக்கு. அப்ப 3 காரியம்: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசத்துல எப்படி இருக்கணும், நம்பிக்கையில எப்படி இருக்கணும், அன்பா ஏன் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரி.